வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, நான் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்தேன். உமது மீட்பில் என் இதயம் அக்களித்தது. எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாள்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. செல்வர்களே, சற்று கேளுங்கள். உங்களுக்கு வரப்போகும் இள்ளி நிலையை நினைத்து அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று. உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன. உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன. அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்றாக இருக்கும். அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாளுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அது கூக்குரலிடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள். கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே. நம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே. பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர். சாவே அவர்களின் மேய்ப்பன். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர். அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும். பாதாளமே அவர்களது குடியிருப்பு. ஆனால் கடவுள் என் உயிரை மீட்பது உறுதி. பாதாளத்தின் பிடியினின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. சிலர் செல்வர் ஆனாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருகினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் மீது செல்வதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 41 முதல் 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையோராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓர்பற்று போனால்
எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மையை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு பழைய திரைப்படம். அந்த திரைப்படத்தில் நடிகர்கள் எம்.ஆர். ராதாவும் நாகேஷும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஏயா எப்போ பார்த்தாலும் பணக்காரனையே நீங்கள் நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விவாதத்தில் நாகேஷ் கேள்வி கேட்பார். இந்தியாவிலேயே மொத்தம் எத்தனை பணக்காரன் நீங்கள் இருப்பீங்க? நாங்கள் ஒரு 45 பேர் இருப்போம், பெரிய பணக்காரனுங்க. ஏழைகள் எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியுமா? அதை பற்றி எனக்கு என்ன கவலை இருக்குது? அதை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. அப்போ அவர் சொல்லுவார், ஏழைகள் 45 கோடி பேர் இருக்கிறார்கள். ஓ அப்படியா, சரி, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த 45 கோடி பேரும் ஏழ்மையிலும் வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 45 கோடி பேருடைய சொத்துக்களையும் அவர்களுடைய செல்வங்களையும் அவர்களுடைய வாழ்வின் ஆதாரத்தையும் இந்த 45 பேர் கூறு போட்டு எல்லாவற்றையும் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க தான் அந்த எல்லா வளத்தையும் அனுபவிக்கிறவர்கள். ஒரு பக்கம் பசியும் பட்டினியும், ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமான செல்வ குவிப்பு என்று சொல்லி அந்த விவாதம் அப்படியே போய் கொண்டிருக்கும். அதற்கு எம்.ஆர். ராதா சொல்லுவார், நான் என்னையா பண்ணுறது? என் அப்பா, என் தாத்தா, பாட்டன், பூட்டன் இவங்கெல்லாம் சேர்த்து வச்சாங்க, நான் சும்மா வந்து அனுபவிச்சுட்டுக்கிறேன், அவ்வளவுதான் என்கிற யதார்த்தமான ஒரு உண்மையை அவர் சொல்லுவார். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை, அவர்களது செல்வம் அவர்களுடன் செல்வதில்லை என்று குறிப்பிடுகிற வேளையில், கொடுக்க வேண்டிய கூலியை பிடித்து கொண்டீர்கள். அவ்வேலையாள்களின் கூக்குரல் ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டியுள்ளது. மிக பெரும் செல்வந்தர்கள், பணக்காரர்கள், முதலாளிகள் யார் என்று பார்க்கும்போது தொழிலாளியினுடைய வயிற்றில் அடித்தவர்களாக இருப்பார்கள். கூலியை அதிகமாக கொடுக்காமல் அல்லது தன்னிறைவாக கொடுக்காமல் கூலியை அநியாயமாக பிடித்து கொண்டு பெரும்பாலான தொகையை இவர்கள் எடுத்துக்கொண்டு சாதாரண கூலியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய வயிற்றில் அடிக்கின்ற செல்வந்தர்கள், முதலாளிகள் அதிகமான பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு எதிரொலிக்கிறது, செல்வர்களே, உங்களுடைய இழிநிலையை நினைத்து நீங்கள் அலறி அழுங்கள். உங்கள் செல்வம் மக்கி போயிற்று, உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன. இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் நீங்கள் வாழ்ந்தீர்கள். நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள். எனவே உங்களுக்கு மிக பெரும் எச்சரிக்கை இது என்று ஆண்டவர் நேரடியாகவே செல்வந்தர்களை, பண முதலாளிகளை பார்த்து சவால் விடுவதை பார்க்கிறோம். இந்த பக்கம் ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறபடி ஏழையின் கூக்குரலுக்கு, அவர்களுடைய அழுகைக்கு ஆண்டவர் ஓடோடி வந்து பதிலளிப்பதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுகிறது. பாவத்தில் நம்மை விழச் செய்கின்ற செயல்பாடுகள் எது?
நம்முடைய கை பாவத்தில் விழச் செய்தால் கையை வெட்டி விடுங்கள். கால் பாவத்தில் விழச் செய்தால் காலை வெட்டி விடுங்கள். கண் பாவத்தில் விழச் செய்தால் கண்ணை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நாம் கால்களால் பாவமே செய்வதில்லையா? கைகளினால் பாவம் செய்வதில்லையா? நம் கண்களினால் பாவம் செய்வதில்லையா? அப்படியானால் இறைவார்த்தையின்படி நாம் நடக்கிறோம் என்றால் கால் இல்லாதவர்களாக, கை இல்லாதவர்களாக, கண் இல்லாத குருடர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இறைவார்த்தையின்படி நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி இதுதான். இந்த இடத்தில் உங்களுடைய கைகளை வெட்டிவிடுங்கள் என்பதற்கான அர்த்தமாய் நாம் புரிந்து கொள்ளலாம். கொடுக்காத கை, பிறருக்கு உதவி செய்யாத கை, ஏழை எளியவர்களை அரவணைக்காத கை இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான். காலை வெட்டிவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கால் ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது ஓடி உதவி செய்யவில்லை என்றால், ஆபத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால், அந்த ஆபத்தில் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்றால் அந்த கால்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் அது அவசர தேவைக்கு விரைந்து செல்லாமல் பாவத்தில் செல்வதற்கு விரைந்து செல்கிறது. எனவே இந்த கால் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, வெட்டிவிடுங்கள். உங்கள் கண்கள் பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். ஏனென்றால் இரக்கமில்லாத கண்கள், கருணை இல்லாத கண்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. பெரும் சுனாமி வந்தது, ஏராளமான மக்கள் மடிந்து போனார்கள். அவர்களை பார்த்து இரக்கப்பட்டு அவர்களுக்குரிய அடிப்படை தேவைகளை உதவி செய்வதற்கு மனமில்லையேல் அதை பார்த்து கொண்டும் அதை ரசித்து கொண்டும் இருந்தோம் என்றால் இந்த கண் நம்மை பாவத்தில் விழச் செய்தது. இரக்கமில்லாத, கருணை இல்லாத இந்த கண்ணை பிரிந்து எறிந்து விடுங்கள். அல்லல் பட்டு அவதிப்பட்டு நம் கண் முன்பாகவே வறுமையிலும் வேதனையிலும் வாடிக்கொண்டிருக்கிற மக்களை பார்த்து நாம் இரக்கப்படவில்லை என்றால், துன்பத்தில் இருப்பவர்களை பார்த்து நாம் கருணை உள்ளத்தோடு அவர்களை அணுகிச் செல்லவில்லை என்றால் இந்த கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அவர்களை அந்த நரகத்தில் புழு தின்னும், அந்த இடத்தில் இருக்கின்ற நெருப்பின் வேதனை ஒருபோதும் அவியாது. எனவே அப்பேற்பட்ட கொடூர தண்டனைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். என் அன்பு உள்ளங்களே, இப்பேற்பட்ட வேதனையும் வலியும் நமக்கு வேண்டாம். நமக்கு கைகள் இருக்கிறது, நன்றாக உழைப்போம். நம்மால் முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வோம். நமக்கு கால்கள் இருக்கிறது, நம்முடைய பணிகளை, கடமைகளை செய்ய விரைவோம். முடிந்தால் நிச்சயம் நம்முடன் இருக்கின்ற பிற சகோதர சகோதரிகளை, முடியாதவர்களையும் அழைத்து கொண்டு இறைவனை நோக்கி அவர்களை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்வோம். நமக்கு கண்கள் இருக்கிறது, இரக்கத்தோடு கருணையோடு பிறரை அணுகி பார்த்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய வாழ்வில் மேம்பட நம்மாலான உதவிகளை செய்வோம். அதுவே இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற படிப்பினையாய் அமைந்திருக்கிறது. இறைவார்த்தைக்கு செவி கொடுப்போம், இறை ஆட்சியில் பங்கு பெறுவோம். ஆமென். தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில் படித்ததெல்லாம் தரவந்தோ பரம்பொருளே உன் திருவடியில். வாழ்வினில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. வாழ்வினில் வருகின்ற புகழெல்லாம் வல்லவரே உந்தன் மகிமைக்கே. கருணை தலைவாயேற்றிடுவாய், கருணை தலைவாயேற்றிடுவாய். தாழ்ந்து பணிந்து வருகின்றேன் வருகின்றேன்
பரம்பொருளே உன் திருவடியில். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படும் இப்பலி எங்கள் மீட்பிற்கு பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உறவின்
மாற்றி நின்றாய். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். ஆண்டவரே, நீரே உலகிற்கு வந்த வாழ்வும் கடவுளின் மகனாகிய மெசியா என நம்புகிறேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஏழை எளியவர்களை அன்பு செய்து வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். சீதாயே, மன்றாட்டை நயவாய் கேளும். நீரோரின்றமை நீ தள்ளாமல் எக்காலத்துளை தற்காலும். மாதாவே துணை நீரே, உம்மை வாழ்த்தி போற்றவரும் தாரும். ஏதோ பிள்ளைகள் வந்தோ அம்மா, ஏற்றன்பாக எமை பாரும். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.